வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பால்புரா கடற்கரையை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பார்வையிட்டு ஆய்வு. சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் வெயிலின் தாக்கத்தை தணிக்க இலவசமாக அனைத்து குடும்பங்களுக்கும் தர்பூசணி பழம் வழங்கினார் முன்னாள் சபாநாயகர். புதுச்சேரி நகர திட்ட குழுமம் மூலமாக அரசுக்கு செலுத்தப்படும் வருவாயை முறையாக வசூல் செய்ய அதிகாரிகளுக்கு கவர்னர் அறிவுறுத்தல். 500 கோடி ரூபாய் செலவில் தனியார் பங்களிப்புடன் ஹோட்டல் தங்கும் விடுதி மாநாட்டு அரங்கம் அமையவுள்ள மணப்பட்டு மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் பால்மிகா கடற்கரையை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பார்வையிட்டார். பால்மிகா கடற்கரை பகுதியால் தனியார் பங்களிப்புடன் கூடிய உயர்தர ஹோட்டல் மாநாடு அரங்கம் 200 அறை படைக்கை வசதி கொண்ட தங்கும் விடுதி பொழுதுபோக்கு பூங்கா வண்டி நிறுத்தமிடம் உள்ளிட்ட சுமார் 500 கோடி மதிப்பிலான சுற்றுலா நகர திட்டத்திற்கான வரைவு அறிக்கை மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றுலா நகர திட்டம் நிறைவடையும் பட்சத்தில் புதுச்சேரி அரசுக்கு சுமார் 40 முதல் 50 கோடி வரை ஆண்டு வருமானம் கிடைக்கும். மேலும் அந்த பகுதி பொருளாதார வளர்ச்சி அடைவதோடு சுமார் 1000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்த மும்பையை சேர்ந்த ஆலோசனை குழு அதிகாரிகள் இந்த திட்டம் குறித்து துணைநிலை ஆளுநருக்கு விரிவாக விளக்கினர். இந்த திட்டம் ஏற்கனவே வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறை விரைவாக வளர்ச்சி அடையவும் புதுச்சேரியை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மேம்படுத்தவும் உதவும் என்பதால் இந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்துவதற்கான அனைத்து ஆக்கப்பூர்வமான பணிகளையும் மேற்கொள்ளுமாறு துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். சுற்றுலாத்துறை மற்றும் துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியால் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் கோடைக்காலத்தை முன்னிட்டு மோர்பந்தல் அமைத்து இலவசமாக அனைத்து குடும்பங்களுக்கும் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் தர்பூசணி பழம் வழங்கினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிகள் நேதாஜி சிலை அருகில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் மோர்பந்தல் அமைத்து இலவசமாக அனைத்து குடும்பங்களுக்கும் தர்பூசணி பழம் வழங்கும் விழா நடைபெற்று கோடை காலங்களில் தர்பூசணி வியாபாரம் அதிகமாக நடைபெறுகிறது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தர்பூசணி சாகுபடி இந்த ஆண்டு நடைபெற்றுள்ளது. விளைந்த தர்பூசணிகள் சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ள நிலையால் தர்பூசணியை பழுக்க வைக்க செயற்கையாக ரசாயன ஊசி மூலம் பழங்களில் செலுத்தப்படுகிறது என்ற வதந்தி பரவிய இதனால் மக்கள் மத்தியில் மிகுந்த அச்சம் எழுந்தது. இதனால் தர்பூசணி விவசாயம் செய்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வில் எங்கும் தர்பூசணியில் ரசாயனம் கலக்கப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. எனவே மக்கள் அனைவரும் தரமான சத்துள்ள உணவுகள் கிடைக்க இயற்கையாக விளையும் உணவுப் பொருட்களையும் பழங்களையும் காய்களையும் உணவாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு விவசாயிகளுக்கு நல்ல வருவாய் ஈட்டி தரும் வகையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து லாசிப்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தர்பூசணி பழத்தை முன்னாள் சபாநாயகரும் சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவனருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பொதுமக்களுக்கு இன்று வழங்கினர். மேலும் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்க மோர் பந்தல் அமைத்த அனைவருக்கும் நீர்மோர் தினசரி வழங்குவதையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்களும் கோயில் நிர்வாகிகளும் மகளிர் அமைப்பினரும் பொதுமக்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி கட்டு மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம், புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியங்களின் ஆய்வுக் கூட்டம் கவர்னர் கைலாசநாதன் தலைமையில் நடைபெற்றது. கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் கவர்னரின் செயலர் மணிகண்டன், தொழிலாளர் நலத்துறை செயலர் OLN ரெட்டி உள்ளிட்ட அதிகாரிகள் பல கலந்து கொண்டனர். தொழிலாளர் நல வாரியத்தின் நிர்வாக செயல்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக விளக்கப்பட்டது. கூட்டத்தில் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதை புதுப்பிக்க நிர்பந்திக்க வேண்டாம். அதில் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க வேண்டும். தொடர் முகாம்கள் நடத்தி புதிய தொழிலாளர்களை அடையாளம் கண்டு உறுப்பினர்களாக பதிவு செய்ய வேண்டும். தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக தொழிலாளர் மருத்துவ காப்பீடு திட்டத்தை விரிவாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தொழிலாளர்களின் தேவைகள் அல்லது குறைபாடுகள் முறையாக அணுகப்படுதல் வேண்டும். தனியார் கட்டுமான நிறுவனங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை முறையாக வசூல் செய்ய வேண்டும்.
புதுச்சேரி நகர திட்ட குழுமம் மூலமாக அரசுக்கு செலுத்தப்படும் வருவாயை முறையாக வசூல் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு கவர்னர் அறிவுறுத்தினார். புதுச்சேரி கம்பன் கழக 58ஆம் ஆண்டு விழாவில் VP சிவக்கொழுந்து, VP ராமலிங்கம் சகோதரர்கள் அறக்கட்டளை சார்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்று வரும் 58வது கம்பன் விழா 3வது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. நேற்று 2ஆம் நாள் இரவில் VP சிவக்கொழுந்து, VP ராமலிங்கம் சகோதரர்கள் அறக்கட்டளை சார்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவனர் ராமலிங்கம் முன்னிலை வகித்தார். இலங்கை ஜெயராஜ் நடுவராக இருந்து செயல்பட்டார். ஒப்பற்ற தியாகம் செய்தவர் இந்திரஜித் என்ற தலைப்பில் மகா சுந்தர், முருகேசன், வாசுதேவாவும், மாரி சசினி என்ற தலைப்பில் பாரதி பூங்குழலி பெருமாள், சரவண செல்வன் ஆகியோரும், கும்பகர்ணனே என்ற தலைப்பில் அறிவொளி வைஜெயந்தி, ராஜன், யோகேஷ் குமார் ஆகியோர் வாதாடினர். இதில் ஏராளமான பொதுமக்களும் தமிழ் அறிஞர்களும் கம்பன் கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் மகளிர் அணி அறிமுகம் கூட்டணி மற்றும் சட்டசபை தேர்தலையொட்டி ஆலோசனை கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த இளைஞர் அணி, மகளிர் அணிகளுக்கு மாநில மற்றும் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை முதல்வர் ரங்கசாமி நியமித்து வருகிறார். இந்த நிலையில் மகளிர் அணி அறிமுகம் மற்றும் தேர்தல் ஆலோசனை கூட்டம் ECR சாலை லாஸ்பேட்டை கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மகளிர் அணி தலைவி ரேவதி பர்குணம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்றார். கூட்டத்தில் மாநில செயலாளர் ஜெயபால் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் என்ஆர் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறும். அதற்காக மகளிர் அணியினர் முதல்வர் ரங்கசாமி அறிவித்த நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்றார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், சட்டசபை தேர்தலையொட்டி அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். மகளிர் அணி நிர்வாகிகள் அரசின் சாதனைகளை தெருமுனை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றார். சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, மகளிர் அணியினர் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கும் வகையில் வீடு வீடாக சென்று முதல்வரின் சாதனைகளை எடுத்துக் கூற வேண்டும் என்றார். கூட்டத்தில் கட்சி தேர்தல் நடத்தும் அதிகாரி பக்தபக்ஷலும், பொருளாளர் வேல்முருகன் உட்பட பலர் பங்கேற்றனர். வெளியூர் இமாக்லேட் பள்ளி மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். வெளியூர் மாதா கோவில் வீதியில் இயங்கும் இமாக்லேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியை ஆலிஸ் மேரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டார். பள்ளி மாணவிகளுக்கு அரசின் இலவச மிதிவண்டிகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், வழக்கறிஞர் அணி சக்திவே, ரகு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர தொகுதிகள் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இலவச நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நீர்மூர் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர தொகுதியில் இளைஞர் அணி சார்பாக பொதுமக்களுக்கு குழு இயற்கை குளிர்பான பந்தல் காமராஜர் நகர தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலை ஹோட்டல் கிராண்ட் அருகில் அமைக்கப்பட்டது. இந்த நீர்மூர் பந்தலில் நீர்மூர், ரோஸ் மில்க், தர்பூசணி போன்ற குளிர்ச்சியான பொருட்களை இந்த கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆணைப்படி இளைஞர் அணி தலைவரும் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ் முன்னிலைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், தொண்டர் அணி தலைவர் வீரா காமராஜ், நகர தொகுதி தலைவர் தணிகைவேல் என்கிற குமார் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் ஏற்பாட்டை காமராஜர் நகர தொகுதியில் இளைஞர் அணி தலைவர் கார்த்தி, பொதுச் செயலாளர் அசோக் மற்றும் செயலாளர் ஆண்டனி ஜோசப் மற்றும் இளைஞர் அணியை நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி சாரதா கங்காதரன் கல்லூரியின் 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழாவில் பல்வேறு போட்டிகள் மற்றும் தடகள போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி சாரதா கங்காதரன் கல்லூரியில் 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவின் துவக்கத்தில் கல்லூரியின் துணைத் தலைவர் முனைவர் பழனிராஜா மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாபு ஆகியோர் சமாதானத்திற்கு அடையாளமாக புறாக்களை பறக்கவிட்டும் விளையாட்டுக்கு அடையாளமாக ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றியும் இவ்விழாவினை துவக்கி வைத்தனர்.
4 விளையாட்டு அணியினரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட பின் தடகள விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. சாரதா கங்காதரன் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் சந்திரசேகர் தலைமையில் மற்ற பேராசிரியர்கள் இவ்விளையாட்டு விழாவை வெகு சிறப்பாக நடத்தினர். விழாவில் தென் புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவக்ஷலம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரைகள் மாணவ மாணவிகளின் வாழ்க்கையில் விளையாட்டு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறித்தும், விளையாட்டில் சாதிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு அரசு பணிகளிலும் காவல்துறை சார்ந்த பணிகளிலும் எவ்வளவு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்பது பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்து பல்வேறு விளையாட்டு போட்டி தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினர். பெண்களுக்கான ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ப்ளூ அணியினரும், ஆண்களுக்கான ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கிரீன் அணியினரும் வென்றனர். மகளிர்களுக்கான இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வணிகவியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவி சிவசங்கரி வென்றார். ஆண்களுக்கான இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை இறுதியாண்டு பிகாம் மாணவர் விஸ்வேஸ்வரன் வென்றார். இந்த விழாவினை உடற்கல்வி இயக்குநர் சந்திரசேகர் மற்றும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். காட்சிக்கு வீசும் மிகுந்த வில்லியனூரில் திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் குரு பயிற்சி விழா நடைபெற்றது. வெளியனூர் திருக்காஞ்சியில் அமைந்துள்ள காசிக்கு வீசும் மிகுந்த அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:19 மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வை முன்னிட்டு காலை அணுஞை விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ நவகிரக சிறப்பு யாகம், பக்தர்கள் சங்கல்பம், நவகிரக சிறப்பு அபிஷேகம், பூர்ணாகிதி யாத்ராதானம், கடன் புறப்பாடு, கலசாபிஷேகம் நடத்தப்பட்ட மகா தீபாரதனையுடன் குரு பயிற்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இப்பூஜையால் மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீன ராசிகளை சேர்ந்தவர்கள் பரிகாரம் செய்து நற்பலன்களை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவண சிவாச்சாரியார், தேவஸ்தான ஊழியர்கள் சிவனடியார்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். விருங்கபாக்கம் அரவிந்தர் நகர பகுதிகள் புதிய மின்மாற்றி இணை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி இயக்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கபாக்கம் அரவிந்தர் நகர பகுதிகள் குறைந்த மின்னழுத்த காரணத்தினால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்று வந்தனர். இதனை சரி செய்து தரும்படி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். அந்த அடிப்படையில் 17,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் 315 கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின் மாற்றி இணை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து இயக்கி வைத்த பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி, செயற் பொறியாளர் ராஜாஸ்ரீ, இளைநிலை பொறியாளர் ஜானகிராமன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலையத்தில் நடைபெற்ற குறை தீர்ப்பு முகாமில் பொதுமக்களிடமிருந்த 80 புகார்கள் பெறப்பட்டு 54 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்த நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்ற நிகழ்ச்சி டிஜிபி உத்தரவின் பெயரில் சனிக்கிழமைகளில் நடந்து வருகிறது. அதன்படி நேற்று கோரிமேடு தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம், வடக்கு எஸ்பி வீரவல்லவன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டனர். வில்லியன்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், கிழக்கு எஸ்பி ரகுநாயகம், காரைக்காலில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, வில்லியனூரில் மேற்கு எஸ்பி வம்சத்தரெட்டி, தவளக்குப்பம் தெற்கு எஸ்பி பக்தவக்ஷலம், போக்குவரத்து காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி, எஸ்பிக்கள் செல்வம், மோகன்குமார் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடம் இருந்த 80 புகார்கள் பெறப்பட்ட 54 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மற்ற புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க போலீசார் உத்தரவிடப்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவாடி ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் வசந்த உற்சவத்தை முன்னிட்டு காய்கறி அலங்காரத்தில் ஸ்ரீ சீதா தேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவடிகள் மத்திய திருப்பதி என்று அழைக்கப்படும் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு வருகின்ற 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பட்டாபிஷேக ராமனாக அருள்பாலித்த ஸ்ரீ சீதா தேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு வசந்த உற்சவ விழா வசந்த மண்டபத்தில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. வசந்த உற்சவத்தின் 2ஆம் நாள் நிகழ்வாக
பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்ட திருமஞ்சனம் செய்யப்பட்ட வேட்டைவேர் மற்றும் காய்கறி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கேரட், தக்காளி, முட்டைக்கோஸ், பூசணி உள்ளிட்ட காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்ட ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வழிபட்டு சென்றனர். பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் பகுத்தழிவு எழுத்தாளர் மன்றம் இணைந்து நடத்திய எழுத்தாளர் இளவரசி சங்கரின் 3 நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் பகுத்தழிவு எழுத்தாளர் மன்றம் இணைந்து நடத்திய எழுத்தாளர் இளவரசி சங்கரின் 3 நூல்கள் வெளியீட்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் எழுத்தாளர் இளவரசி சங்கரின் 3 நூல்களை பெண் அமைப்பின் நிறுவனர் எழுத்தாளர் நர்மதா வெளியிட்டு சிறப்புரை வழங்கினார். நூல்களின் முதற்படியினை தேன்மொழி கண்ணையன், தேன்மொழி கோபாலன், சங்கீதா ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். நூல்களின் திறனாய்வினை திராவிட கழக மகளிர் பாசறையை சேர்ந்த தேன்மொழி ஆசிரியர் பச்சையம்மாள், மகளிர் அணியின் ஊடக பொறுப்பாளர் மருத்துவர் யாழினி ஆகியோர் செய்தனர். நிலா முற்றத்தின் இயக்குநர் முனைவர் செல்வராணி, திராவிட கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் விசாலினி, ஆசிரியர் லதா, புதுச்சேரி திமுக மகளிர் அணியின் காயத்ரி, ஸ்ரீகாந்த் ஆசிரியோர் வாழ்த்துறை வழங்க தீக மகளிர் அணியினர் தமிழரசி சிவகாமி, உமா மகேஸ்வரி, மோகன்தாசு, அனிதா பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழா எழுத்தாளர் கல்வியாளர் சாலை செல்வம் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. நூல் வெளியீட்டு விழாவில் உதவி பேராசிரியர் திவ்யா நிகழ்ச்சி நெறியாள்கை செய்ய வாசுகி பாலமுருகன் வரவேற்புரையாற்றி நிறைவாக 3 நூல்களின் ஆசிரியர் எழுத்தாளர் இளவரசி சங்கர் ஏற்புரை வழங்கி நன்றி கூறினார். புதுச்சேரி லான்ஸ் அண்ட் டயோட்டோ நிறுவனம் சார்பாக 4 சக்கர வாகன விற்பனை மேளா நடைபெற்றது. புதுச்சேரி லான்ஸ் அண்ட் டொயாட்டோ நிறுவனம் சார்பாக புதிய மற்றும் பயன்படுத்திய அனைத்து நிறுவன 4 சக்கர வாகன விற்பனை மேளா லாஸ்பேட்டை ECR சாலை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த வாகன விற்பனை மேளாவை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி தாளாளர் பத்மாவதி, முதல்வர் கீதா மற்றும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தொழில் முனைவோர் பிரிவு சேர்மன் சுகுமார் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். அப்போது நிறுவனத்தின் நிர்வாகிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆபரேஷன் சிந்து நடைபெற்று வரும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வெற்றிச்செல்வம் தலைமையால் அவரது குடும்பத்தினர், பொதுமக்கள் மற்றும் மாணவர்களோடு ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. பாரத நாட்டின் காஷ்மீர் பகுதிகள் பல்காம் என்ற இடத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் 26 இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் அங்கே இருந்த தாய்மார்களையும் சகோதரிகளையும் நம்முடைய இந்திய நாட்டை பற்றியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பற்றியும் இழிவுபடுத்தி பேசி கொடுஞ்செயலை புரிந்ததன் காரணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவின் பெயரால் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தங்கி இருக்கும் பாகிஸ்தான் பகுதிகளை கூண்டோடு அழிப்பதற்காக இந்திய ராணுவ படையை ஆபரேஷன் சிந்து என்னும் தலைப்பில் கர்னல் சோபியா கோஷி மற்றும் விக்மாண்டர் வியோ மிகா சிங் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்தியா பாகிஸ்தான் போரின் விளைவாக பல்வேறு பதற்றமான சூழ்நிலைகள் இந்திய வீரர்கள் நம் நாட்டிற்காக கடுமையாக போராடி வருகின்றனர். நம் நாட்டின் தர்மத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கின்ற வகையால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ தளபதிகளுடன் பல உத்தரவுகளை பிறப்பித்து ஆயிரக்கணக்கான இந்திய போர் வீரர்கள் அதில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம் பாரத நாட்டை தேசப்பற்றுடன் பாதுகாக்கும் அந்த வீரத்தையும் போரில் போராட்ட குணத்துடன் செயலாற்றி வரும் விமானப்படை, தரைப்படை, கப்பல் படை மற்றும் துணை ராணுவ படை உள்ளிட்ட அனைத்து ராணுவ வீரர்களின் வீர செயல்களுக்கு அபரிதமான சக்திகளையும் கொடுக்க வேண்டி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வெற்றிச்செல்வம் தலைமையால் அவரது குடும்பத்தினர், பொதுமக்கள் மற்றும் மாணவர்களோடு ஸ்ரீ கிருஷ்ணன் பகவானிடம் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் திருவுருவச் சிலைக்கு பூஜைகள் செய்தும் அலங்காரம் செய்தும் ஸ்லோகங்கள் பாடியும் தேசபக்தியுடன் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை டாக்டர் கருணாகரன், ஜெயலட்சுமி தம்பதியினர் மற்றும் பாஜக பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர். கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் ராஜ்பவன் தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை தலைவருமான SP சிவகுமார் தலைமையில் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு மோர், பழச்சாறு மற்றும் குளிர்ச்சியான பழங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெப்பமானது அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர்.
இதனை கருத்தில் கொண்ட திமுக சார்பாக மாநிலம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் நீர்மோக பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு தினமும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதிகள் முன்னாள் அமைச்சரும் மாநில திமுக அவைத் தலைவருமான SP சிவகுமார் தலைமையில் இலவச நீர்மோக பந்தல் அமைக்கப்பட்ட அதன் சிறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்ட நீர்மோக பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இலவச நீர்மோக வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், விழுப்புரம் முன்னாள் நகர மன்ற தலைவர் ஜனகராஜ், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன், பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் சக்திவேல், மோகன் நடராஜன், தொண்டர் அணி அமைப்பாளர் வீரையன், மாநில மருத்துவர் அணி அமைப்பாளர் ஆனந்த ஆரோக்கியராஜ், இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் முகிலன், ரெமி, மாணவர் அணி துணை அமைப்பாளர் முத்தரசன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிகள் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். உழவர்கரை தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி சார்பாக உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஜவஹர் நகர பகுதிகள் மகளிருக்கு கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் துணை சபாநாயகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கினார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், MNR பேரவை நிர்வாகிகள், இளைஞர்கள், பெண்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஜோதி கண் பராமரிப்பு மையம், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி விஷன் இணைந்த இலவச கண் சிகிச்சை முகாமை ஸ்ரீ சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நடத்தியது. ஸ்ரீ சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஜோதி கண் பராமரிப்பு மையம், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி விஷன் இணைந்த இந்த இலவச கண் சிகிச்சை முகாமை ஸ்ரீ சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நடத்தியது. ரோட்டரியன் டாக்டர் தமிழ்செல்வன் தலைமையில் மருத்துவ குழுவினர் கண் பரிசோதனை செய்த தகுந்த ஆலோசனைகள் வழங்கினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் பல கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் நந்தியம் பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரோனா தொற்று காலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்ற வந்த போது அவர் பூரண குணமடைய வேண்டி பல்வேறு தரப்பு மக்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்த நிலையால் மணவெளி தொகுதி NR காங்கிரஸ் தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் என்கிற குமாரவேல் குடும்பத்தினர் கண்டியகோவில் மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பூர்ண நலம் பெற வேண்டி பிரார்த்தனை மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூர்ண குணமடைந்த பின்னர் மாதம் தோறும் வருகின்ற தேய்பிறை மற்றும் வளர்ப்பிறை பிரதோஷ காலங்களில் நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்த பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் சித்திரை மாத சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு KKT டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேக பொடி, மஞ்சள் பொடி, குங்குமம், பால், தயிர், பல வகை பழங்கள், பல்வேறு வாசனை திரவியங்கள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் இவைகளால் அபிஷேகம் செய்த சிறப்பு அலங்காரத்துடன் நந்திய பெருமானுக்கு மன்னாதீஸ்வரருக்கும் மகா தீபாரதனை காண்பித்த பொதுமக்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்ட உற்சவர் மன்னாதீஸ்வரர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் மும்முறை வளம் வந்து தீபாரதனை காண்பித்து அனைவருக்கும் அற்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணவெளி தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி மாறன், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் அருண் ஆறுமுகம், சிவலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சுப்ராயப்பிள்ளை வீதியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சுவாமி வீதி விழா மற்றும் பட்டிமன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் சுப்ராயப்பிள்ளை வீதியில் எழுந்துகளில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்ற மணக்குள விநாயகர் ஆலய 41ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இரவு சுவாமி சித்தி புத்தி அலங்காரத்தில் விநாயகர் பெருமான் ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் துணைவியார் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர், அரியாங்குப்பம் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன்,
அரியாங்குப்பம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தமிழரசன் ஆகியோர் தலைமையில் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் ஜே பட்டிமன்ற குழுவினையின் நகைச்சுவை புயல் தலைவர் ஜெயச்சந்திரன் நடுவராகவும், ஆண்களை என்ற தலைப்பில் சன் டிவி புகழ் ஆடல் அரசு ராஜ் டிவி புகழ் ஷர்மிளாவும், பெண்களை என்ற தலைப்பில் ஒயிட் பட்டரசி ஜெயந்தி மற்றும் விஜய் டிவி கலக்கப்போவது யார் புகழ் காயத்ரி ஆகியோரும் கலந்து கொண்ட மாபெரும் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழாக்குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,045 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 107 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பால்புரா கடற்கரையை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பார்வையிட்டு ஆய்வு. சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் வெயிலின் தாக்கத்தை தணிக்க இலவசமாக அனைத்து குடும்பங்களுக்கும் தர்பூசணி பழம் வழங்கினார் முன்னாள் சபாநாயகர். புதுச்சேரி நகர திட்ட குழுமம் மூலமாக அரசுக்கு செலுத்தப்படும் வருவாயை முறையாக வசூல் செய்ய அதிகாரிகளுக்கு கவர்னர் அறிவுறுத்தல். புதுவை காவல் நிலையங்களில் நடைபெற்ற பொதுமக்களுக்கான குறைதீர்வு முகாமில் 54 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை. இத்துடன் நியூஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.